ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால யுத்தம் என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் புதிய காரியங்களை பற்றியதான தியானத்தின் ஊடாக நாம் கடந்து வருகின்றோம். இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது நாம் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைக்கு உட்பட்ட ஒரு காரியம் அல்ல. இந்த கடைசி கால யுத்தத்திலே ஒரு மனிதன் விழுகிறது உண்டானால் அவன் மீண்டும் தன்னுடைய நிலைகளிலே எழும்புகிறது என்கிறது கடினமான ஒரு காரியமாய் எண்ணப்படுகிறது. ஆகவே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த கடைசி கால யுத்தத்திற்கு என்ன ஒரு பெயர் நமக்கு சூட்டப்படுகிறது என்றால், இது ஒரு ஜீவ மரண போராட்டத்தை போல விழுந்தால் இனி ஒரு காலத்திலும் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு பொல்லாத சாத்தானோடு கூட நேரடியான தாக்குதல்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளை இந்த கடைசி கால யுத்தம் நமக்கு வலியுறுத்த துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த யுத்தத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கூட தன் நிலைகளிலே சரியான ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போனால் ஒழிய இந்த யுத்தத்திலே நிலையாய் நிற்கிறது உங்களாலும் என்னாலும் ஆகக்கூடிய ஒரு சம்பவம் அல்ல. கர்த்தர் சொல்லுகின்றார், தகுதியான ஆயத்தத்தின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த யுத்தத்திலே பூரணமான வெற்றியின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகிறது. மற்றபடி இந்த யுத்தத்திற்குரிய காரியங்களை பற்றிதான அறிவோ உணர்வோ நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதிருக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே தோல்வியின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போவோம் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன விதமான ஆயத்த நிலைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? வேதம் சொல்லக்கூடிய பல விதமான ஆயத்தங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் ஊடாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நல்ல ஒரு வார்த்தை, வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு தியானம், எண்ணாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வாக்கியத்தில் இந்த காரியத்தை வாசிக்க முடியும். எண்ணாகமம் 26:2 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். இஸ்ரவேல் புத்திரரில் சமஸ்த சபையாரையும் அவர்களுடைய பிதாக்களுடைய வம்சங்களின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ண வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு கட்டளை வடிவாக பேசுகின்றார். அவர் சொல்லுகின்றார், இஸ்ரவேல் யுத்தத்தின் கூடாக போக வேண்டும். எதிரி படைகளை நிர்மூலமாக்கும்படியாக இஸ்ரவேலிலே காணப்படக்கூடிய இராணுவங்களை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும் மோசே என்கின்ற வார்த்தையின் மூலம் கர்த்தராகிய தேவன் தெளிவாய் பேச துவங்குகின்றார். அவர் பேசும் பொழுது சொல்லுகின்றார், இருக்கக்கூடிய இஸ்ரவேலிலே காணப்படக்கூடிய எல்லா மக்களையும் யுத்தத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போ என்கிற ஒரு வார்த்தையின் ஊடாக கர்த்தர் பேசாமல் 20 வயது அதற்கு மேற்பட்ட மக்களை மட்டும் நீங்கள் மெய்யாகவே தொகையேற்ற வேண்டும். இவர்களை மட்டும் நீங்கள் இராணுவத்திற்கென்று மெய்யாகவே ஆயத்த நிலையின் ஊடாக ஆயத்தம் அடைய செய்ய வேண்டியது அவசியம். கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே தகுதியற்றவர்களை ஆண்டவராகிய தேவன் தரம் பிரித்து, தகுதியானவைகளை ஆண்டவராகிய தேவன் இன்னும் வலிமைக்கு உட்படுத்தி, தகுதியான காரியங்களை வழிநடத்தி இராணுவங்களின் வீரர்களாய் கர்த்தர் உருவாக்கக்கூடிய நிலைகளை வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஆழமான பரிமாணத்தில் உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். கலாத்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நான் தேவனுடைய அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கக்கூடிய சுவிசேஷத்தில் அவர்களுக்கு நான் விவரித்து காண்பித்தேன். ஆகிலும் நான் ஓடக்கூடியதும் ஓடினதும் வீணாய் போய்விடாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே நான் தனிமையாய் அவைகளை விவரித்து காண்பித்தேன். அவர் சொல்லுகின்றார், நான் ஓடுகிறதும் ஓடக்கூடியதும் வீணாய் போய்விடக்கூடாது. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நான் அந்த காரியங்களை சொல்லுகிறது உண்டானால் என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமும் வீணாக்கப்பட்டு போய்விடும். ஆகவே எண்ணிக்கை உள்ள சில ஜனங்களுக்கு மட்டும் தனிமையாய் நான் அறிவிக்கின்றேன். தகுதியின் அடிப்படையிலே ஆண்டவராகிய தேவன் தரம் பிரிக்கும்படியான வார்த்தைகளை பற்றி நம்மோடு கூட கருத்தாழமிக்க வார்த்தைகளை ஆண்டவராகிய தேவன் பேசுகின்றார். அவர் சொல்லுகின்றார், எல்லா
எல்லா விஷயத்தையும் எல்லா ஜனங்களோடும் கூட நீயும் நானும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அந்த காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சில ஜனங்களை, தகுதி உள்ளவர்களை மட்டுமே தரம் பிரித்து அவர்களுக்கு முன்பதாக இந்த காரியங்கள் யாவற்றையும் விளங்க காண்பிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையின் கீழ் கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். இன்னும் ஒரு வார்த்தையை பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். தானியேல் 2வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய், தன்னுடைய வீட்டிற்கு போய், தானும் தன் தோழரும், தானும் தன்னுடைய தோழர்களும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட, பாபிலோனுடைய மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு, அழிந்து போய்விடாதபடிக்கு, இந்த மறைபொருளை குறித்து, இந்த மறைவான மறைபொருள்களை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த காரியத்தை அவன் அறிவித்தான். பாபிலோனிலே தானியேலோடு கூட மெய்யாகவே கைது செய்யப்பட்ட அநேகம் ஞானிகள் இருந்தார்கள். இந்த ஞானிகள் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாய் அழிக்க வேண்டும் என்கின்ற மகா பெரிய ராஜாவுடைய வாய் பிறப்பு வந்த மாத்திரத்திலே இந்த விஷயம் தானியேலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது, தன்னோடு கூட காணப்பட்ட தகுதி வாய்ந்த தன்னுடைய நண்பர்களை மட்டும் தரம் பிரித்து அவர்களோடு கூட தானியேல் பகிர்ந்து பேச ஆரம்பிக்கின்றான். அவன் சொல்லுகின்றான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக மீஷாவேல், அனனியா, இந்த அசரியா என்கின்ற 3 பேரை மட்டும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தரம் பிரித்து அவர்களோடு கூட தனக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய காரியங்களை பற்றி பேசி அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தார்கள். இந்த தகுதியானவர்களை தரம் பிரிக்கக்கூடிய அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர வேண்டியது அவசியம். ஏனென்றால் எல்லா ஜனங்களையும் ஒட்டு மொத்தமாக நீங்களும் நானும் அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறது உண்டானால், யுத்தத்திலே சில தகுதியற்ற ஜனங்களின் நிமித்தம் நீங்களும் நானும் வழியிலே நெடுக போய் தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தே தீரும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே மோசேயினுடைய தலைமையின் கீழாக அநேக விதமான இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு கடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. தகுதி இல்லாத ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளாத இருக்கக்கூடிய சில ஜனங்களும் மோசேயோடு கூட கடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இவர்கள் மோசேயினுடைய வார்த்தைகளுக்கு எல்லா காலங்களிலும் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய், ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய எல்லா விதமான சட்ட திட்டமான காரியங்களுக்கு எதிர் நிற்கக்கூடியவர்களாக காணப்படக்கூடிய அந்த தன்மையின் நிமித்தம் மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் மெய்யாகவே வேதனையின் ஊடாக கடந்து போக நேர்ந்தது. இதை நான் எதற்கு உங்களுக்கு நான் சொல்ல துவங்குகிறேன் என்று சொன்னால், தகுதி இல்லாதவர்களை நீங்களும் நானும் தரம் பிரியாமல் ஒட்டு மொத்தமாய் அழைத்து கொண்டு போகிறது உண்டானால் யுத்தத்திலே பூரணமான ஜெயத்தின் ஊடாக உங்களாலும் என்னாலும் கடந்து போக முடிகிறது இல்லை. வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தையை பற்றி நாம் வாசிக்க போகின்றோம். ஆதியாகம புத்தகத்தில் 14வது அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசிக்க கேளுங்கள். ஆதியாகமும் 14வது அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசிக்க கேட்போம். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமினிடத்திலே வந்து அதை அவன் அறிவித்தான். ஆபிராம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேலுக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது அவன் குடியிருந்தான். தன்னுடைய சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன்னுடைய வீட்டிலே பிறந்த தன்னுடைய கைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் எனக்கூடிய ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவனுடைய வேலைக்காரர்களும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் அவர்களை துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், இங்க ஒரு பெரிய ஒரு யுத்தம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. தன்னுடைய சகோதரனாய்
நல்லவனாய் காணப்பட்டிருக்கக்கூடிய லோத்துவை 4 அரசர்கள், வலிமை வாய்ந்த அரசர்கள் பிடித்து கொண்டு போயிட்டாங்க. 5 ராஜாக்களால் எதிர்க்க முடியாத 4 வல்லமை நிறைந்த அரசர்கள் 5 அரசர்களையும் சிறையாக்கி கொண்டு போகக்கூடிய அந்த அனுபவங்களை வேத புஸ்தகத்தின் ஊடாக உங்களாலும் என்னாலும் வாசிக்க முடிகிறது. இந்த 5 ராஜாக்களின் ராஜ்யங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனாய் காணப்பட்ட லோத்துவும் இந்த ராஜாக்களோடு கூட அவனும் சிறையாக கொண்டு போகப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை அங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து சொல்ல துவங்குகின்றான். உடனே ஆபிரகாம் என்ன செய்கின்றான்? 4 அரசர்களை எதிர்க்கும்படிக்காய் மெய்யாகவே புறப்பட்டு போகின்றான். 4 அரசர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? 5 ராஜாக்களை மேற்கொள்ளக்கூடிய 4 அரசர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ராஜ்யம் எவ்வளவு பெரியதாக இருக்கும். அங்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜனங்கள் எத்தனை வலிமை நிறைந்தவர்களாக இருப்பார்கள், எத்தனை யுத்தத்திலே மகா பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய மக்களாய் காண்பிக்கப்பட முடியும். இத்தனை பேரையும் மேற்கொள்ளும்படிக்காக ஆபிரகாம் செய்த ஒரே ஒரு விஷயத்தை பாருங்கள். தன்னுடைய வீட்டிலே பிறந்து தன்னுடைய வீட்டிலே வளர்ந்த 318 ஆட்களை, தன்னுடைய கைகளுக்கு கீழ்ப்படிந்த ஆட்களை அழைத்து கொண்டு போய் இரவோடு கூட இரவாக 4 ராஜாக்களையும் ஒரே அடியாக அழித்து நிர்மூலம் பண்ணி லோத்தையும் அவனுடைய மற்ற எல்லா விதமான சேனைகளையும் ஆபிரகாம் தன்னுடைய வலிமையினால் மீட்டுக்கொள்ள துவங்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல தகுதியானவர்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். தகுதியற்ற நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் யுத்தத்திலே உங்களாலும் என்னாலும் ஜெயத்தின் ஊடாக கடந்து போக முடிகிறது இல்லை. நாம் நினைக்கிறதை போல இந்த யுத்தம் சாதாரணமான வகைப்பட்ட ஒரு யுத்தத்திற்குரிய ஒரு காரியம் அல்ல. நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டிலும் மகா வல்லமையான ஒரு யுத்தம். நீங்களும் நானும் யோசிக்கிறதை காட்டிலும் மகா சத்துவம் நிறைந்த ஒரு யுத்தம். இந்த யுத்தத்திற்கு தகுதியானவைகள் உங்கள் கரங்களிலும் என் கரங்களிலும் வரப்பற்றாது இருக்கக்கூடிய வரைக்கும் யுத்தத்திலே பரிபூர்ணமான ஜெயத்தின் வல்லமைகளை உங்களாலும் என்னாலும் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன தகுதிகள் வர வேண்டியது அவசியம். இந்த கடைசி கால யுத்தத்திற்கு என்கின்ற மகா பெரிய உன்னதமான தகுதி உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் என்னென்ன காரியங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும். இதைத்தான் நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே யுத்தத்திலே பூர்ணமான ஜெயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தரிசிக்கும் கண்கள் அவன் கண்களாய் காணப்பட வேண்டும். ஒரு காரியம் வருகிறதற்கு முன்பதாக அந்த விஷயங்களை தரிசிக்கும் தரிசனம் பெற்ற கண்கள் உள்ளவனாய் அவன் மெய்யாகவே காணப்பட்டால் மட்டும்தான் எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளும் அதிகாரமும் வல்லமையும் உடையவனாய் அவன் தன் வாழ்க்கையிலே மாற்றமுற துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். கண்களிலே எந்த விதமான அபிஷேகம் அற்ற ஒரு நிலை, தரிசிக்க முடியாத காரியங்களை பெற்றிருக்கக்கூடிய கண்கள் உடையவனால் எந்த விதமான ஒரு காரியமும் சாத்தியமாக்கப்படுகிறது இல்லை. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தன் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே இனி வரக்கூடிய காலங்களை பற்றி இயேசு தன்னுடைய கண்களினால் தரிசிக்க துவங்கினார். என் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கக்கூடியவர்கள் யார் யார்? கர்த்தராகிய தேவனுடைய தரிசன கண்கள் சொல்லிற்று. ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் என்னது என்கிறதை பற்றி கர்த்தருடைய தரிசனம் பார்க்கக்கூடிய கண்கள் தெளிவாய் பேச துவங்கிற்று. எருசலேமுக்கு போகிறோம், என்ன காரியம் உருவாக்கப்பட போகிறது? தரிசிக்கும் கண்கள் உடைய இயேசுவினால் எல்லா காரியங்களையும் துலாம்பரமாய் அறியக்கூடிய கண்கள் உள்ளவராய் இயேசு காணப்பட்டதினாலே அதற்கு அவர் தன்னுடைய நிலைகளை ஆயத்தப்படுத்த துவங்கினார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, தரிசனம் பெறாத கண்கள் உள்ளவனாய் நீயும் நானும் காணப்படுகிறது உண்டானால் நிச்சயமாகவே இந்த யுத்தத்திலே மகா பெரிய வெற்றியின் ஊடாக உன்னாலும் என்னாலும் கடந்து போக முடிகிறது இல்லை. ஒரு மனிதன் யுத்தத்தின் ஊடாக கடந்து போகிறதற்கு முன்பதாக அவன் கண்கள் தரிசிக்கும் கண்களாய் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கும் எல்லா விதமான நிலைகளை ஆழமாய் அகலமாய் நீளமாய் உயரக்கூடிய மையாகவே உணரக்கூடிய அளவிற்கு தரிசிக்கக்கூடிய கண்கள் உள்ளவனாய் அவனுடைய நிலை காணப்பட்டால் ஒழிய அவனுடைய எல்லைகளை அவனுடைய இலக்கை அடைந்து அந்த வெற்றியினுடைய வாகையை சூட அவனால் முடிகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நம்முடைய கண்களும் தரிசிக்கும் கண்களாய் மாற்றப்பட வேண்டும். இது என்ன தரிசிக்கும் கண்கள்? தரிசிக்கும் கண்கள் என்று சொன்னால் இவைகளை பற்றி வேதம் என்ன விஷயங்களை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? வேத புஸ்தகத்தை சற்று ஆழமாய் நம்ம பார்க்க போறோம். இந்த காரியங்களுடைய அடிப்படையில் நான் பேசக்கூடிய சத்தியங்கள், நான் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் ஆழ்ந்த விஷயங்களாக நான் பேச போகிறபடினால
ஜெபத்தோடு கூட நீங்கள் இந்த காரியங்களை கேட்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இவைகளின் ஆழ்ந்த பரிமாணங்களை புரிந்து கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 27வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவினுடைய கோபத்திற்கு அவன் பயப்படாமல் எகிப்தை விட்டு அவன் மெய்யாகவே புறப்பட்டு போனான். கர்த்தராகிய தேவனால் மெய்யாகவே வாக்கை பெற்ற மோசேயினுடைய வாழ்க்கை குறித்து வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை மெய்யாகவே மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் புரிந்து கொள்ள துவங்கினான். கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே மறுத்து பேசக்கூடிய நேரத்தில் கர்த்தர் சொல்லுகின்றார், பார்வோனுடைய கரங்களில் நின்று மீட்கக்கூடிய சத்துவத்தை மோசே நான் உன்னுடைய கரங்களுக்குள்ளாக கொடுத்திருக்கிறேன். இந்த காரியங்களை செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீதான் செய்ய வேண்டும். மோசே முதல் காரியம் மறுத்து பேசுகின்றான். என்றாலும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், உன்னுடைய கரங்களை நம்பி நான் இந்த காரியங்கள் யாவற்றையும் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். மோசே மறுக்கக்கூடிய மோசேயினுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படக்கூடிய அளவிற்கு அந்த எகிப்து நாட்டிலே அநேகம் விதமான வாதைகளை உருவாக்கி கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைகளை மோசேயினுடைய கண்கள் தெளிவாய் காணும்படியான கிருபைகளை ஆண்டவராகிய தேவன் உருவாக்க துவங்கினார். மட்டுமல்லாமல் அந்தந்த நேரங்களிலே மோசேயை ஆண்டவராகிய தேவன் சந்தித்து வரக்கூடிய அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும், வரக்கூடிய அந்த நாடு எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த நாட்டிலே இந்த ஜனங்களை எப்படி நீ கொண்டு போய் சேர்க்க போகின்றாய், வரக்கூடிய நாட்களிலே இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்தக்கூடிய மக்களாய் விளங்க போகிறாங்க, வழியிலே எத்தனை விதமான மக்கள் அழிய போகிறார்கள், எல்லா காரியங்களையும் மோசேயினுடைய கண்களுக்கு முன்பதாய் கர்த்தராகிய தேவன் தீர்க்கமாய் வெளிப்படுத்த ஆரம்பித்த பொழுது மோசே ஒரு சத்தியத்தை ஆழமாய் புரிந்து கொண்டான். என் கரங்களை நம்பி இத்தனை பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் என்னுடைய கண்களுக்கு முன்பதாய் ஆண்டவராகிய தேவன் தெளிவாய் காண்பித்திருக்கும் பொழுது இந்த விஷயத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மறுக்கிறது எப்படி? அந்த தரிசனத்தின் ஊடாக தன் வாழ்க்கையின் நிலையை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையோடு கூட மோசே மெய்யாகவே தன்னுடைய ஜீவியத்தை பொருத்தி கொள்ள துவங்க ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு நீங்களும் நானும் பயம் கொள்ள ஆரம்பிச்சிடும். எவ்வளவு மூர்க்கமாய் வரக்கூடிய பொல்லாத பிசாசை எதிர்க்க நான் எம்மாத்திரம், இத்தனை வலிமை வாய்ந்த பொல்லாத சாத்தானை எதிர்க்க நான் எம்மாத்திரம், இத்தனை வல்லமை நிறைந்த பொல்லாத ஆதிக்கங்கள் பெற்றிருக்கக்கூடிய பிசாசின் சத்துவங்களை அழித்து ஒழிக்க நான் எம்மாத்திரம். மோசே அப்படித்தான் யோசிக்க ஆரம்பிச்சார். பார்வோனுடைய கைகளில் படை இருக்கிறது, பார்வோனுடைய கரங்களில் ராணுவம் இருக்கிறது, பார்வோனை நம்பி இருக்கக்கூடிய பெரிய பட்டணம் இருக்கிறது, பார்வோனை சார்ந்திருக்கக்கூடிய அநேக விதமான குடிமக்கள் பார்வோன் கூட இருக்கிறாங்க. இந்த இத்தனை விதமான சத்துவங்களை பெற்றிருக்கக்கூடிய பார்வோனை எதிர்க்க நான் எம்மாத்திரம் ஆண்டவரே? ஒரு சின்ன ஒரே ஒரு கோலை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி என்னால் சாதிக்க முடியும்? கர்த்தராகிய தேவன் அவனுடைய கண்களை திறந்த மாத்திரத்தில், அவனுடைய தரிசிக்கும் கண்களை திறந்த மாத்திரத்தில் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய எல்லா விதமான பொறுப்பையும் மோசே நான் உன்னுடைய கரங்களிலே தந்திருக்கிறேன், நீதான் அவர்களை நடத்தி கொண்டு போக போகின்றாய், நீதான் அந்த ஜனங்களை மெய்யாகவே வழிநடத்தி முன்பதாக அழைத்துக் கொண்டு போக போகின்றாய். அந்த தரிசனம் பார்க்கக்கூடிய கண்கள் அவருடைய வாழ்க்கையிலே வந்த மாத்திரத்தில் அவருடைய கரங்கள் எல்லாம் உறுதிப்பட துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு சம்பவத்தை நீங்க பைபிள்ல வாசிக்கலாம். கிதியோனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் தருகின்றார். மீதியானிய ஜனங்களை மேற்கொள்ளக்கூடிய மகா பெரிய ஒரு பொறுப்பு. இந்த கிதியோன் என்கிறவன் மிகவும் பயம் நிறைந்த ஒரு மனிதன். ஆண்டவராகிய தேவன் இவனுடைய கரங்களை நம்பி ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஒன்றை சொல்லுகின்றார். உனக்கு இருக்கும் பலத்தோடு நீ புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். என்றாலும் கூட இந்த வார்த்தைகளுடைய அடிப்படையிலே கூட இன்னும் கிதியோனுடைய மனம் பக்குவப்படாது இருக்கக்கூடிய நேரத்தில் எதிரியினுடைய பாளையத்திற்குள்ளாக ஒரு முறை நீ உள்ளே போய் அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி அறிந்து கொண்டு வா என்கிறதை பற்றி கிதியோனோடு கூட கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். உள்ளே போன பொழுது 2 பேர் உட்கார்ந்து, அப்பதான் தூங்கி எந்திரிச்சு இருக்கக்கூடிய 2 பேர் பார்க்குறாங்க.
ஒருவனை ஒருவன் பார்க்கக்கூடியவர்கள் பேசுகிறாங்க, இந்த தூக்கத்தில் ஒரு பெரிய ஒரு கனவை நான் கண்டேன். ஒருவன் சொல்லுகின்றான். அந்த கணவனுடைய காரியங்களை பற்றி அவன் பேசும் பொழுது அவனுடைய சரீரம் எல்லாம் நடுக்கத்தோடு கூட காணப்பட துவங்குகிறது. அவன் பேசுகின்றான், இதோ இஸ்ரவேலுடைய பாளையத்தில் இருந்து பெரிய ஒரு வார்கோதுமை அப்பம் ஒன்று உருண்டு வருகிறதை பார்த்தேன். அது நம்முடைய எல்லா விதமான மீதியானிய படைகள் யாவற்றையும் அழித்து நிர்மூலமாக்குகிறதாக என் கண்களினால் நான் மெய்யாகவே சொப்பனம் கண்டேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதன் அதற்குரிய விளக்கம் ஒன்றை சொல்கிறான். அந்த வார்கோதுமை வேறு யாருமே அல்ல, அவன் ஆண்டவராக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எருபாகால் என்று அழைக்கப்படக்கூடிய கிதியோனுடைய பட்டயமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்ல துவங்க ஆரம்பித்தான். இதை கேட்ட மாத்திரத்தில் தரிசனத்துக்குரிய காரியங்களை கேட்ட மாத்திரத்தில் எப்படி கிதியோனுடைய மனம் ஆண்டவராக தேவனுக்குள் வலிமை கொள்ள ஆரம்பித்ததோ, இது யாரோ சொன்ன தரிசனத்தை கேட்ட மாத்திரத்தில் கிதியோனின் மனம் வலிமை கொண்டதைப் போல உன் கண்களே தரிசனங்களை காண்கிறது உண்டானால், உன் கண்களை எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ள ஆயத்தம் அடைகிறது உண்டானால், உன் கண்களும் உன்னுடைய கரங்களும் வலிமை கொள்ளும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இந்த கடைசி காலத்திற்கு எது தேவை? எல்லா விஷயங்களையும் துலாம்பரமாய் தரிசிக்கக்கூடிய கண்கள் உனக்கும் எனக்கும் தேவை. சாத்தான் எந்த வழியிலே கடந்து வருகின்றார், அவனை எதிர்கொண்டு போகக்கூடிய வழி முறை என்ன? கர்த்தராகிய தேவனுடைய மார்க்கம் என்றால் எப்படி இருக்கிறது? எதை நான் பயன்படுத்தி இந்த பொல்லாத சாத்தானை அழித்து நிர்மூலமாக்க போகிறேன்? இந்த பலத்தோடு கூட நான் புறப்பட்டு போகிறது உண்டானால் எதிராக வரக்கூடிய சாத்தானுடைய ஆதிக்கங்களை அழிக்க என்னால் முடியுமா என்கின்ற தரிசிக்கும் கண்கள் உன் கண்களாய் இருக்கிறது உண்டானால் நிச்சயமாய் உன்னுடைய கரங்கள் வலிமைப்படுத்தப்படுகிறதை நீ கண்கூடாய் காண்பாய் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தரிசிக்கும் கண்கள் நம் கண்களாய் மாற்றப்படுகிறது உண்டானால், கர்த்தராகிய தேவனுடைய வழிமுறைகளை, கர்த்தராகிய தேவனுடைய எல்லா விதமான தன்மைகளை தரிசிக்கும் கண்கள் உன்னுடைய கண்களாய் இருக்கிறது உண்டானால், எந்த வழியிலே போக வேண்டும், எந்த மார்க்கத்திலே கடந்து போக வேண்டும், எந்த மார்க்கத்திலே கர்த்தர் வெற்றியை வைத்திருக்கிறார், உன் கண்கள் அவைகளை மெய்யாகவே தரிசிக்கிறது உண்டானால், உன் கூட வரக்கூடிய கர்த்தரை உன்னுடைய கண்கள் தரிசிக்கிறது உண்டானால், உன் கரம் வலிமைப்படுத்தப்படும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், கடைசி கால யுத்த வீரனுக்கு எது தகுதி? அவன் கண்கள் தரிசிக்கும் கண்களாய் காணப்பட வேண்டும். தன்னோடு கூட வருகிறவர் யார்? அவருடைய வல்லமை எத்தன்மை உள்ளது? அவரை கொண்டு என்னென்ன காரியங்களை சாதிக்க என்னால் முடியும்? தரிசிக்கும் கண்கள் உனக்கும் எனக்கும் தேவை என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இவைகளுக்காய் நீ உள்ளம் திறந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. இரண்டாவது காரியத்தை பாருங்க, நம்முடைய கண்கள் தரிசிக்கும் கண்களாய் மாற்றப்படுகிறது உண்டானால் என்ன காரியம் நடக்கிறது என்கிறதை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் நமக்கு அது வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு நாம் ஒப்பாயிருப்போம் என்று கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். அங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது? இயேசுவை போலவே நீயும் நானும் மாற்றமுற துவங்குகிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையான ஒரு காரியம் என்று பாருங்கள். ஒரு மனிதனுடைய சித்தம், விருப்பம், எண்ணம் எல்லாம் இயேசுவை போலவே மாற்றப்படக்கூடிய நிலை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாதாரணமான விதத்தில் அவன் யுத்தத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால், யுத்தத்தில் மேல இருக்கக்கூடிய சில கேப்டன்கள், மேல இருக்கக்கூடிய சில முக்கியமான அந்த அதிகாரிகள் அவனுக்கு கட்டளை கொடுப்பாங்க. அந்த அதிகாரிகளை பார்க்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இந்த சோல்ஜர்ஸ் என்ன சொல்லுவாங்க பாருங்க, அவன் மேல இருந்து கட்டளை கொடுக்கிறான், ஆனால் யுத்தத்தின் ஊடாக கடந்து போகிறது நாங்கள் தானே. அங்க போகக்கூடிய நேரத்தில் எதிரிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பக்கத்திலே போய் நீங்கள் போய் உங்கள் பதுங்கு குழிகளை அமைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரி ஒருவேளை பார்க்கிறது உண்டானால் எங்களை அவர்கள் சுட்டு கொண்டு விடுவார்களே. அதை குறித்து அங்கே மேல இருக்கக்கூடிய ஜெனரலுக்கு என்ன கவலை இருக்கிறது? கீழே இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய மனம் இவ்விதமாக
வித்தியாசமாக யோசிக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், ஒருவன் என்னை தரிசிக்கிறது உண்டானால் என்னை போலவே அவன் மாற்றப்பட ஆரம்பிக்கின்றான். அவன் எந்த காரியங்களையும் பற்றி தன் வாழ்க்கையின் நடுவிலே யோசிக்கக்கூடியவனாய் அல்ல. அவனுடைய ஒரே ஒரு நிலை, ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு சிந்தை, சாத்தானை நேருக்கு நேராய் தாக்கி அதமாக்க வேண்டும். அந்த காரியத்தின் நிமித்தம் தன் உயிரே போக ஆரம்பித்தாலும், இயேசு எப்படி கடந்து போனார் உங்களுக்கு தான் தெரியுமே. சாத்தானுடைய தலையை நசுக்கும்படி கடந்து போன இயேசு கிறிஸ்து தன் பிதாவாகிய தேவனுடைய சகலவிதமான வல்லமையான காரியங்களை பெற்றுக்கொண்டவராய் புறப்பட்டு போக ஆரம்பிக்கின்றார். இடையிலே மாம்சீகம் இயேசுனுடைய மனதிற்குள் வரக்கூடிய நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு புலம்புகின்றார், பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், என்றாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுது. இப்பொழுது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள எல்லா விதமான காரியங்களுக்குள்ளும் தம்முடைய விருப்பத்தை உட்பிரவேசிக்க செயல்படுத்த ஆரம்பிக்கின்றார். இப்ப இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்திற்கு இணங்க அவரை போலவே அவர் உருமாற்றம் அடைய துவங்க ஆரம்பிச்சதுனால எதிராக வரக்கூடிய சாத்தானை கண்டு அவருடைய மனம் இங்கும் அங்கும் அலைப்பாயவே இல்லை. வரக்கூடிய பயங்கரமான சூழ்நிலைகளை கண்டு அவருடைய மனம் இங்கும் அங்கும் வேதனைப்படவே இல்லை. காரணம் ஒரே ஒரு விஷயம், சாத்தானுடைய தலையை நசுக்க வேண்டும். தன் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் தன் வாழ்க்கையிலே நிறைவாக்கப்பட வேண்டும். பிதாவை இயேசுனுடைய கண்கள் தரிசித்த மாத்திரத்தில் அவருடைய மனமும் இயேசு கிறிஸ்துவினுடைய மனமும் ஒருமுறைப்பட ஆரம்பித்த பொழுது இயேசுனுடைய சிந்தை, விருப்பம் எல்லாம் அப்படியே தலைகளாய் மாற்றப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய சிந்தையும் விருப்பமும் அவருக்குள் மெய்யாகவே ஊன்ற துவங்க ஆரம்பிக்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேகம் விதமான தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய உயிரை சாகும்படிக்காக ஒப்புக் கொடுத்ததின் காரணம் என்ன? சிங்கங்களின் வாய்கள் மெய்யாக இவர்களுக்கு முன்பதாய் திறக்கப்பட்ட பொழுது, அநேகம் விதமான அக்னியின் உக்கிரம் அவர்களுக்கு முன்பதாய் உருவாக்கப்பட்ட பொழுது, பயங்கரமான சோதனைகள் அவர்களுக்கு விரோதமாய் வந்த பொழுது, பயங்கரமான சூழ்நிலைகள் அவர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட பொழுது, நெருப்புக்கு இரையாக்கப்படக்கூடிய அனுபவம், அவர்களுடைய கைகளும் கால்களும் தலைகளும் மெய்யாகவே தனித்தனியாய் துண்டித்து படப்படக்கூடிய அந்த நிலையிலும் கூட கர்த்தராகிய தேவனுக்கு என்கின்ற வைராக்கியத்தை அவர்கள் இம்மி அளவும் இழக்காதிருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இயேசுவின் விருப்பம் நிறைவு அவருடைய வாழ்க்கையை ஊன்ற கட்டப்பட துவங்க ஆரம்பித்தது. இயேசுவை அவருடைய கண்கள் தரிசித்த மாத்திரத்தில் அவருடைய சாயல் அவருக்குள் விழ ஆரம்பித்த பொழுது சாத்தானை அவர்கள் ஒரு பொருட்டாகவே நினைவிலே கொள்ளாமல் சாத்தானை தைரியமாய் துணிந்து எதிர்க்க துவங்க ஆரம்பித்தார்கள். இந்த நிலை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்றால் இயேசுவை தரிசிக்கும் கண்களாய் உன் கண்களும் என் கண்களும் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவராகிய தேவனுடைய வைராக்கியம் உனக்குள் வர வேண்டும் என்றால், ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் உன் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால், ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கும் சத்துவம் உன்னுடைய வாழ்க்கையிலே பற்றி எறிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. இயேசுவை காணும் கண்கள், இயேசுவை தரிசிக்கும் கண்கள் உன் கண்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவனை தரிசித்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையின் நிலையை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசுவை தரிசித்த அநேகம் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையின் நிலைகளை பாருங்கள். தங்கள் வாழ்க்கையிலே ஜீவனை கொடுக்கவும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவேனும் யோசிக்கவே இல்லை. காரணம், கர்த்தராகிய தேவனை தரிசிக்க 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 சாத்தானுக்கு எதிரான வைராகியம் அவர்களுக்குள் கொழுந்து விட்டு எரிய துவங்க ஆரம்பித்தது. சாத்தான் என்ன வேகமாய் கடந்து வர ஆரம்பித்தாலும், எத்தனை மூர்க்கமாய் சாத்தான் கடந்து வர ஆரம்பித்தாலும் அவனை தொலைத்து போட்டுத்தான் மறு வேலை பார்க்க வேண்டும் என்கிற ஒரே வைராகிய வெறி பற்றி எறிய ஆரம்பித்ததற்கு காரணம் கர்த்தராகிய தேவனுடைய எல்லா விதமான சாயலை அவருடைய கண்கள் தரிசித்தது தான் தானே. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தரிசிக்கும் கண்கள் உங்கள் கண்களாய் இருக்கிறது உண்டானால் இந்த வைராக்கியம் சொல்லி வருகிறது இல்லை, இது தானாய் கனன்று எரிய ஆரம்பிக்கும். இந்த வைராக்கியம் உனக்குள் பற்றி எரிய ஆரம்பிக்கிறதை மெய்யாகவே பார்க்க முடியும். கர்த்தருடைய பிரசித்தி வாய்ந்த ஒரு ஊழியக்காரன் ஒருவன் மிஷனரி பணிக்காக அநேகம் ஊழியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பை ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியனாகிய இவருடைய கரங்களில் கொடுத்தாங்க. சில சபைகளில் நிறைய ஜனங்கள் மிஷனரி பணிக்காக ஊழியத்திற்காக வந்திருந்தாங்க. இவர்களை தேர்வு செய்யக்கூடிய பொறுப்பை நல்ல ஒரு ஆண்டவராகிய தேவனுக்குள் வல்லமையாய் ஊழியம் செய்யக்கூடிய நல்ல ஒரு பரிசுத்தவானுடைய கரங்களில் கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு மனிதனாக அவர் அழைத்து விசாரிக்க ஆரம்பித்தார். நீ ஊழியத்திற்கு எதற்காய் கடந்து வருகிறாய்? ஒருவன் சொன்னான், எல்லா கம்பெனியிலும் நான் அப்ளிகேஷன் போட்டேன்,
எல்லா கம்பெனிலையும் போடப்படக்கூடிய இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ரிஜெக்ஷன் ஆயிருச்சு. எனக்கு வேறு வழி இல்லை, வயது வேறு ஏறிக்கொண்டே போகிறதுனால எங்கள் அப்பா சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தமாக நான் இந்த ஊழியத்திற்கு அப்ளிகேஷன் போட்டேன். எனக்கு இன்டர்வியூ வந்துருச்சு, நான் இந்த ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன், ஊழிய பணிக்காக நான் கடந்து போகலாம் என்று ஆயத்தப்படுகிறேன். அவர் சொன்னார், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெஞ்சில் போய் உட்கார்ப்பான்னு சொல்லிட்டார். ரெண்டாவது மனிதனை அழைத்து கேட்டார், நீ எதற்காக ஊழியத்திற்கு வருகிறாய்? அவன் சொன்னான், என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனாரும் சிறு வயது முதற்கொண்டே என்னை ஊழியத்திற்கென்று அர்ப்பணம் செய்தார்கள். ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படிக்காகத்தான் உன்னை, அதாவது என்னுடைய வயிற்றிலே நான் சுமக்கக்கூடிய அந்த நாளிலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிச்சிருக்கிறேன். ஆகவே வேறு எந்த பணிக்கும் போகக்கூடாது, ஊழியத்துக்கு தான் போக வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பேசினதுனால ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன். பல பேர் பல விஷயங்களை பேசினாங்க. ஒரே ஒரு வாலிபன் ஒரே ஒரு வார்த்தையை அவன் பேச ஆரம்பித்தான். அவனை பார்த்து அந்த ஊழியக்காரர் கேட்டார், நீ எதுக்கு ஊழியத்துக்கு வருகிறாய் என்கிறதை பற்றி அவர் கேட்டார். கேட்ட மாத்திரத்தில் அந்த வாலிபன் சொன்னான், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, என்னால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஆண்டவராகிய தேவன் எனக்காய் உயிரை தந்திருக்கும் பொழுது அவருக்காய் என்னுடைய ஜீவனை தராதிருக்கிறது எப்படி? ஆகவே எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே முந்தி கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் அதை தாண்டி கிறிஸ்துவின் அன்பு என்னுடைய உள்ளத்திலே பற்றி எரிய ஆரம்பிக்கிறதுனாலே கர்த்தருக்கென்று எதையாகிலும் சாதிக்க வேண்டும் என்கிற வைராகிய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறதுனாலே இந்த ஊழியத்தின் ஊடாக நான் என்னை அர்ப்பணம் செய்யும்படி வந்திருக்கிறேன். அவனுடைய தோளை அந்த ஊழியக்காரன் தட்டி கொடுத்து, இப்படிப்பட்ட வைராகிய சித்தம் உள்ள ஒரு மனிதன் தான் கர்த்தராகிய தேவனுடைய பணிக்கு தேவை என்று சொல்லி அவனை தேர்வு செய்ய ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஏனோ தானோ என்கின்ற ஊழியம் நம்முடைய ஊழியம் அல்ல, ஏனோ தானோ என்கின்ற யுத்தம் நம்முடைய யுத்தம் அல்ல, ஏனோ தானோ என்கின்ற விருப்பமற்ற ஒரு காரியம் நம்முடைய ஊழியம் அல்ல. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவனுக்குள் பற்றி எரியும் அதே நெருப்பு உனக்குள்ளும் எனக்குள்ளும் கொழுந்து விட்டு எரிய வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக பிசாசை கொண்டு போய் நிறுத்துகிறது உண்டானால் பிசாசை காணும் கர்த்தர் எத்தனை தூரம் வைராகியமாய் நெருப்பாக அவருடைய உள்ளம் பற்றி எரிய துவங்குமோ. இந்த உலகத்தை நாசப்படுத்தும் பொல்லாத பிசாசுடைய எல்லா விதமான ஆதிக்கங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய மனம் எவ்வளவாய் பற்றி எறிய ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தை மோசம் போக்கக்கூடிய பிசாசு, எல்லா இடங்களிலும் மனுஷீகமான காரியங்களை அழிக்கக்கூடிய பிசாசை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் எப்படிலாம் அவருடைய மனம் வேதனை அடைய ஆரம்பிக்கும். இந்த வேதனை உனக்குள்ளும் எனக்குள்ளும் வர வேண்டும் என்று சொன்னார். இயேசுவை ஒரு முறையாகிலும் உன் கண்கள் தரிசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அந்த பாரம் உன்னுடைய வாழ்க்கையில வரணும். அந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே வந்தால் மட்டும்தான் கர்த்தராகிய தேவனுக்கென்று கடைசி வரைக்கும் உறுதியாய் நிற்கும் கர்த்தருடைய பிள்ளையாய் உன்னாலும் என்னாலும் இயங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. மற்றபடி பாதி வழியில நீங்களும் நானும் திசை கெட்டு நம்ம ஓடி போக ஆரம்பிச்சிருப்போம். ஆண்டவராக தேவனுக்கென்று முழுமையான ஒரு அர்ப்பணிப்பின் ஊடாக உங்களாலும் என்னாலும் கடந்து போக முடிகிறது இல்லை. கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவனை ஒரு முறை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து ஆழமாய் அறிய துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவருடைய உள்ளத்திலே காணப்படக்கூடிய பக்தி வைராகியம் அவனுடைய உள்ளத்திலும் பற்றி எரிய ஆரம்பிக்கிறதை கட்டாயம் பார்க்க முடியும். இயேசுனுடைய உள்ளத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய பக்தி வைராகியம் கர்த்தருடைய ஆலயத்தை ஒரு நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்வையிடும்படி கடந்து வந்தார். அங்கே விற்கக்கூடிய மக்களும் கொள்ளக்கூடிய மக்களும் ஏராளமாய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில பேர் புறாக்களை வைத்து விற்று கொண்டிருக்கிறார்கள், சில பேர் கழுதைகளை விற்றுட்டு இருக்கிறாங்க, சில பேர் அதாவது அந்த காளை மாடுகளை விற்று கொண்டிருக்கிறார்கள். பலிகளுக்கான அநேகம் பொருள்களை விற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியங்களை இயேசுனுடைய கண்கள் பார்த்தது. எல்லா விதமான ஜனங்களும் அந்த ஆலயத்துக்கு வர்றாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு வர்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை உணர்ந்தவர், பிதாவாகிய தேவனை முகமுகமாய் சந்தித்தவர். அவர் அந்த ஆலயத்திற்குள் வந்தவுடனே ஒரு வித்தியாசம், ஒரு மாற்றத்தை அவருடைய கண்கள் பார்த்தது. இந்த ஆலயம் ஆண்டவராகிய தேவனுக்கு உரியது தானே, இதிலே அருவருப்பும் தீட்டும் எங்கிருந்து வந்தது? இதிலே காசுக்காரருடைய பலகையை வைத்து விற்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை யார் உள்ளே அனுமதிக்க துவங்கினார்கள்? இதை கண்ட மாத்திரத்திலே இயேசுனுடைய மனம் வைராகியம் கொண்டு பற்றி எறிய துவங்கிற்று. அந்த வைராகியம் எப்போ வர ஆரம்பிக்கிறது? கர்த்தராகிய தேவனை உன் கண்ணும் என் கண்ணும் காணக்கூடிய நேரத்தில், கர்த்தரை போல நீயும் நானும் மாற்றமடைய துவங்கக்கூடிய நேரத்தில், சாத்தான் இந்த உலக அரங்கிலே எங்கும் அங்கும் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உன் கண்களினால் கண்டு உன்னாலும் என்னாலும் வெறுமனை இருக்க முடிகிறதே இல்லை. அந்த சாத்தான் உலாவக்கூடிய தன்மைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் உன்னை அறியாத பக்தி வைராகியம் பற்றி எறிய ஆரம்பிச்சிடும். இந்த உலகமும் அதன் நிறைவும் கர்த்தருடையது.
இதிலே ஒரு பங்கு கூட பொல்லாத பிசாசானவனுக்கு இல்லாதிருக்கக்கூடிய நேரத்தில் இவன் தைரியமாய் துணிவாய் இந்த உலக அரங்கிலே இங்கும் அங்கும் உலாவி திரையக்கூடிய அந்த அனுபவத்திற்கு காரணம் என்ன என்கின்ற நிலைகளை பற்றிதான நினைவு அவனுடைய உள்ளத்திற்குள் பற்றி எரிய துவங்க ஆரம்பித்து விடுகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தரிசிக்கும் கண்கள் உன் கண்களாய் காண்பிக்கப்படுகிறது உண்டானால், கர்த்தராகிய தேவனை காணும் கண்களாக உன் கண்கள் மாற்றமடைகிறது உண்டானால், தேவனுடைய வைராகியம் உனக்குள் பற்றி எரிகிறதை பார்க்க முடியும். இந்த வைராகியத்தினால தான் கடைசி கால யுத்த வீரனாய் நீயும் நானும் உருவாக்கப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். யோபுவின் புத்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோபுவின் புத்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேளுங்க. அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனைகளினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கின்றார். தேவனுடைய வேதம் மூன்றாவது காரியத்தை நமக்கு சொல்கிறது. நம்முடைய கண்கள் கர்த்தர் செய்ய போகின்ற காரியங்களை அறிய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த உலக அரங்கில் இனி அடுத்த நிலை என்னவாய் உருவாக்கப்பட போகிறது யாருக்குமே தெரியல. இனி இந்த உலகம் அடுத்த கட்டம் என்ன காரியத்தின் ஊடாக கடந்து போக போகிறது யாருக்குமே தெரியல. அநேகம் விதமான வேத சாஸ்திரங்களை அறிந்த மக்கள்கிட்ட போய் கேட்டு பார்க்குறாங்க. பதில் ஒரு மனுஷன்கிட்ட எந்த விதமான பதிலுமே இல்லை. சில விஞ்ஞானிகள்கிட்ட போய் அவங்க கேட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கும் பதில் சொல்ல முடியலை. அதாவது இந்த புவியியல் சம்பந்தப்பட்ட அந்த ஆராய்ச்சியாளர்கள்ட்ட போய் கேட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வாய்களிலும் எந்த விதமான பதிலுக்குரிய காரியங்களும் காண்பிக்கப்படுகிறது இல்லை. இதற்குரிய பதிலை யார் சொல்ல முடியும்? எங்கு இதற்குரிய எல்லா விதமான விளக்கமான காரியங்களை நாம் மெய்யாகவே அறிந்து கொள்ள முடியும்? ஒரே ஒரு இடம்தான் உண்டு. எல்லா விதமான காரியங்களுக்கும் உரிய, எல்லா விதமான கேள்விகளுக்கும் உரிய சரியான விடை வரக்கூடிய ஒரே ஒரு இடம் கர்த்தராகிய தேவனுடைய ஆதீனம். அவர்தான் எல்லா காரியங்களுக்கும் உரிய விடைகளை அவர் வைத்திருக்கிறார். இந்த உலகம் அடுத்தது என்ன நிலையை நோக்கி போக போகிறது? இந்த உலகத்திலே சம்பவிக்கக்கூடிய சம்பவங்களுடைய முடிவு என்னமாய் இருக்க போகிறது? காரியம் எப்படியாய் வரப்போகிறது? இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனத்தின் மூலம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். தானியேல் தீர்க்கதரிசி ஒரு முறை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஜெபிக்க துவங்கினார். 7வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் வரக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. அந்த அதிகாரங்கள் எல்லாவற்றிலும் கூட ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கக்கூடிய தானியேல் வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகிறது, வரக்கூடிய நாள் எப்படி இருக்க போகிறது, வரக்கூடிய நேரங்களிலே என்னென்ன விதமான பயங்கரங்கள் தேச அரங்கிலே உருவாக்கப்பட போகிறது, ஆண்டவராகிய தேவன் பேச ஆரம்பிக்கின்றார். தென் திசை தேசத்திலிருந்து வரக்கூடிய ராஜாவை பற்றி, வடல் திசை தேசத்திலிருந்து வரக்கூடிய ராஜாவை பற்றி, இவைகள் எல்லாவற்றமான காரியங்களுக்கு மேலாக மெய்யாகவே பயங்கரப்படத்தக்கதான ஒரு மிருகம் ஒன்று மெய்யாகவே சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து ஏறி வரக்கூடிய தரிசனங்களை பற்றி பல விதமான காரியங்களை கர்த்தர் அவனோடு கூட பேசிக்கொண்டு வருகின்றார். இறுதியிலே 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் தெளிவான தரிசனங்களை பற்றி பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தானியேல் தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கேட்கிறார். இவைகள் எல்லாம் நடக்க எப்பொழுது இந்த காரியெல்லாம் நடக்கும் ஆண்டவரே? இவைகள் நடக்கக்கூடிய காலம் எப்பொழுது, எவ்வளவு காலம் செல்லும் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவனோடு கூட தானியேல் பேச ஆரம்பிக்கின்றார். உன்னுடைய காலத்திற்கு பிறகு இவைகள் எல்லாம் உருவாக்கப்பட போகிறது தானியேலே. உன்னுடைய காலம் அல்ல, மேசியா வரக்கூடிய காலத்திற்கு பிறகு இவைகள் எல்லாம் சம்பவிக்க போகிறது. ஆகவே இவைகளை பற்றிதான உணர்வையும் அறிவையும் இப்பொழுது நீ அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னுடைய பங்கிலே போய் இளைப்பாறு என்று கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கிறார். எவ்வளவு காலத்தை பற்றி கர்த்தர் பேசியிருக்கிறார் தானியேலுக்கு. அவர் காலம் முடிந்து மேசியா காலம் வந்து, மேசியா காலம் முடிந்து மேசியா காலத்திற்கு பிறகாக நடக்கக்கூடிய கடைசி அந்தி கிறிஸ்துவினுடைய காலம் வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் தானியேல் தீர்க்கதரிசிக்கு தரிசனத்தின் மூலம் அநேகம் காரியங்களை வெளியாக்க ஆரம்பிக்கின்றார். தரிசிக்கும் கண்கள் உன் கண்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய செயல்களை உன்னாலும் என்னாலும் தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறது.
எந்த விதமான மனிதனும் இதற்குரிய விளக்கத்துக்குரிய காரியங்களை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நிறைய பேர் இன்றைக்கு வேத வசனங்களுக்கு அநேகம் தவறான விளக்கங்களை பேசக்கூடிய காலம் இது. வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகிறது, நாட்கள் எப்படி இருக்க போகிறது, எல்லா ஜனங்களும் தங்கள் தங்கள் மனம் போன போக்கின்படியே காரியங்களை பேசக்கூடிய இந்த உலக அரங்கிலே கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை தரிசிக்கக்கூடிய கண்கள் உள்ளவனாய் நீயும் நானும் மாற்றமடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நிகழ்த்தப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாய் உன்னாலும் என்னாலும் கற்றுக்கொள்ள முடிகிறது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சாத்தானுடைய காலம் எவ்வளவு உன்னாலும் என்னாலும் நிதானித்து பார்க்க முடியும். சாத்தானுடைய பலம் எவ்வளவு உன்னாலும் என்னாலும் ஆராய்ந்து சொல்ல முடியும். சாத்தான் எத்தனை காலம் தன்னுடைய மும்முரமான காரியங்களை மெய்யாகவே பயன்படுத்த போகிறார். தரிசிக்கக்கூடிய கண்களாகிய உன்னுடைய கண்களும் என்னுடைய கண்களினாலும் அவனுடைய எல்லா விதமான பலத்தின் தன்மையான காரியங்களை ஆராய்ந்து சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மனிதன் தான் இந்த உலகத்திற்கு தேவை. எல்லா காரியங்களையும் நிதானித்து பார்க்கக்கூடிய, எல்லா காரியங்களையும் உணரக்கூடிய, தரிசிக்கும் கண்கள் உள்ள கர்த்தராகிய தேவனுடைய உண்மையான ஊழியக்காரன் இந்த நாளில் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை காலம் நீயும் நானும் முடங்கி இருக்க போகின்றோம்? காரியங்களையும் காலங்களையும் உணர முடியாமல் யார் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார், யார் எனக்கு தரிசனம் சொல்லுவார், யார் என்னுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லுவார் என்று சொல்லி எத்தனை ஜனங்களை நீயும் நானும் நம்பி ஏமாந்து போகக்கூடிய காலங்களில் ஊடாக நிற்கப் போகிறோம். உன் கண்ணும் என் கண்ணும் தரிசிக்கும் கண்களாய் இருக்கிறது உண்டானால் தேவனுடைய ஆதீனத்திலே காணப்படும் எல்லா விஷயங்களை தெளிவாய் உன்னாலும் என்னாலும் நிதானித்து பார்க்க முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வேத வசனங்களின் மூலம் சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கின்றார். ஒரு தானியேலுக்கு ஆண்டவராகிய தேவன் அத்தனை விசேஷித்த காரியங்களை பற்றி பேச துவங்கினார். அத்தனை ஆழ்ந்த காரியங்களை கர்த்தராகிய தேவன் பேச துவங்கினதற்கு காரணம் தரிசிக்கும் கண்கள் உள்ளவனாய் தானியேலுடைய கண்கள் காணப்பட ஆரம்பித்ததினாலே வரக்கூடிய காரியங்களை பற்றி ஆண்டவராகிய தேவன் அநேகம் விஷயங்களை தானியேலோடு கூட தெளிவாய் பேச ஆரம்பித்தார். அவனுடைய காலங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய காலங்கள்ல, அதற்கப்புறம் இனி மெசியாவுடைய காலங்களுக்கு பிறகு என்ன ஒரு காலம் நடக்க போகிறது, இறுதி நாட்களிலே என்ன நடக்க போகிறது, எல்லா விளக்கமான காரியங்களை தானியேல் தன்னுடைய கண்களினாலே தெளிவாய் பார்க்க துவங்க ஆரம்பித்தார். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சாத்தானுடைய தன்மைகளை இனம் காண வேண்டுமென்றால் தரிசிக்கும் கண்கள் உன் கண்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆதீனங்களிலே வைத்திருக்கக்கூடிய எல்லா மறைவான விஷயங்களை நீயும் நானும் அறிந்து உணரும் தரிசிக்கும் கண்கள் உள்ளவனாய் காணப்பட்டால் மட்டும்தான் இந்த கடைசி கால யுத்தத்திற்கு நீயும் நானும் தகுதிப்படுத்தப்பட்ட ஒரு மக்களாய் மாற்றப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இன்னொரு காரியத்தை பாருங்க. ஒரு மனுஷனுடைய தரிசிக்கும் கண்கள் எதை அவனுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே சுட்டி காண்பிக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. சங்கீதங்களின் புத்தகம் 89வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். சங்கீதம் 89வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினீர். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே சுட்டி காண்பிக்கக்கூடிய தரிசனம், இந்த கண்கள் தரிசிக்கும் கண்களாய் உங்கள் கண்களும் என் கண்களும் மாற்றப்படுகிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய சக்தியை அவன் தன் வாழ்க்கையிலே தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவனுடைய சத்துவத்தை குறைத்து மதிப்பீடு செய்ய ஆரம்பிக்கின்றோம். இந்த கர்த்தரை கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை சாதிக்கிறது எப்படி, இவ்வளவு பெரிய ஒரு வலிமையான காரியங்களை நாம் மெய்யாகவே உருவாக்குகிறது எப்படி. ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் ஒருவன் மலை பிராந்தியங்களிலே ஊழியம் முடித்துவிட்டு இருள் கவியக்கூடிய அந்த நேரத்திலே கடந்து வரக்கூடிய ஒரு நேரம், அவனுடைய வழி மிகவும் குறுகலான பாதை. ஒருவேளை அவனுடைய கால்கள் தப்பி இடறுகிறது உண்டானால், வழி விலகி கீழே விழுகிறது உண்டானால் அதில் பாதாளத்தில் விழுந்து எலும்பு கூட மிஞ்சாதிருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு இடுக்கம் நிறைந்த ஒரு வழி. அந்த வழியின் ஊடாக அவன் கடந்து வருகின்றான். கடந்து வரக்கூடிய நேரத்தில் கொஞ்ச நேரம் ஆக இருட்டி கொண்டு வர ஆரம்பித்தது. கொஞ்ச நேரம் கழித்து பயங்கரமாக கும்மிருட்டாக மாற்றப்பட்டு போனது. ஐயோ, எனக்கு வழி தெரியாமல் போயிடுச்சே, இனி நான் என்ன செய்ய போகின்றேன், என்னுடைய அடுத்த ஸ்டெப் நான் எப்படி எடுத்து வைக்க போகின்றேன், வரக்கூடிய வழி முறைகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது, நான் வைக்கக்கூடிய ஸ்டெப்பு சரியான ஒரு ஸ்டெப்பாக இருக்குமா, இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு பழத்துக்குள்ளே கொண்டு போய் நான் என்னுடைய காலை வைத்து விடலாம் என்று சொல்லக்கூடிய அச்ச உணர்வோடு கூட காணப்படக்கூடிய நேரத்தில்
திடீரென்று சொல்லி தடுமாறி கல் இடற ஆரம்பித்ததுனாலே கால் வழுக்கி பெரிய பள்ளத்துக்குள்ள கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தோன்னு ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கீழே விழக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி ஒரு பெரிய ஒரு மரக்கிளை ஒன்று அவருக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த மரக்கிளையிலே அவருடைய கை போய்ப்பட்டது. அந்த கையினாலே அந்த மரக்கிளையை உறுதியாக அந்த மனிதன் பற்றி கொண்டார். இப்பொழுது மரக்கிளையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். கையை விட்டுட்டார்னா கீழே பாதாளத்தில் போய் செத்து போயிடுவார். மேலே காப்பாற்றுகிறதுக்கு யாராகிலும் உண்டா? மேலே பார்க்குறார், பயங்கரமான இருட்டு. அந்த பாதையில் இரவு நேரத்தில் யாரும் வருகிறது இல்லை. ஐயோ யாராகிலும் என்னை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அப்புறம் கர்த்தராக தேவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் உங்கள் ஊழியத்துக்கு தானே வந்தேன். உம்முடைய ஊழியக்காரனாக என்னுடைய ஜீவன் இந்த மாதிரி அழிவின் காரியத்தின் ஊடாக போய்விடக்கூடாது. என்னை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். உடனே வானத்திலிருந்து மேலிருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டது. மகனே, நான் உன்னை காப்பாற்றும்படிக்காய் இறங்கி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவராக தேவன் பேசினார். உண்மையிலே ஆண்டவரே நீங்களா வந்துட்டீங்க, நீங்களா என்னை காப்பாற்ற போறீங்க? ஆம் மகனே, நான் தான் உன்னை காப்பாற்ற போகிறேன். சரி ஆண்டவர், எப்படியாச்சும் நீங்க வந்து என்னை தூக்கி விடுங்க. இப்பொழுது நான் உனக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லுகின்றேன். நீ பற்றி இருக்கக்கூடிய மரக்கிளையை விட்டுவிடு, நான் உன்னை உயிரோடு கூட காப்பாற்றுகிறேன் என்று கர்த்தராக தேவன் சொன்னார். அவருக்கு பயம், மரக்களை விட்டுட்டா கர்த்தராக தேவன் விட்டுட்டான்னு என்ன செய்யறது? அவர் யோசித்து பார்த்து கர்த்தரை நோக்கி மீண்டும் ஒரு வார்த்தை பேசினார். ஆண்டவரே, நான் மரக்கிளையை விழுகிறேன் என்றாலும் கூட என்னை காப்பாற்ற யாராகிலும் ஒருவன் மேலே இருக்கிறான் என்கிறதற்கு ஒரே ஒரு உத்தரவாதத்தை சொல்ல வேண்டும். ஒரு மனுஷன் இருக்கிறதை நம்பக்கூடிய ஒரு மனிதன் கர்த்தராக தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியல. அவர் சொல்லுகின்றார், நீயும் நானும் நினைக்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய வல்லமை அதீதமான வல்லமை வாய்ந்தது. இந்த பொல்லாத சாத்தானுடைய எல்லா அதிகாரத்துவமான காரியங்களை காட்டிலும் கர்த்தருடைய வல்லமை மகா பெரிய வல்லமை. இந்த வல்லமை நிறைந்த கர்த்தராகிய தேவனை உடையவனாகிய உன்னை கொண்டு கர்த்தர் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கை உனக்குள்ளும் எனக்குள்ளும் வர வேண்டும் என்றால் அந்த வல்லமையான சக்தியை நீயும் நானும் புரிந்து கொள்ளணும். அந்த கண்கள், உன் கண்கள் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையை தரிசிக்கும் கண்களாய் மாற்றப்பட வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையை தரிசிக்கும் கண்களாய் இயேசுவின் கண்கள் காணப்பட்டதுனால எதை குறித்தும் ஆண்டவராகிய தேவன் அச்சம் கொள்ளவே இல்லையே. யூதர்கள் ஒரு முறை இறந்து போன மனிதனாய் காணப்படக்கூடிய லாசருவுக்கு முன்பதாக நின்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. லாசரு என்கிற இந்த வாலிபன் இயேசுனுடைய நண்பனாய் காணப்பட்டானே. இயேசு மட்டும் இந்த ஊரில் இருந்திருக்கிறது உண்டானால் அவனுடைய நண்பனாய் காணப்பட்ட லாசரு இறந்து போயிருக்க மாட்டானே. இயேசு கிறிஸ்து அந்த செய்தியை கேட்டு பெத்தானியா என்கின்ற பட்டணத்தை நோக்கி வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய சகோதரிகளில் ஒருத்தி வேகமாய் ஓடி வந்து, மார்த்தாள் என்கிற சகோதரி வேகமாய் ஓடி வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருக்கிறது உண்டான என்னுடைய சகோதரன் செத்து போயிட்டு இருக்க மாட்டானே. ஆண்டவராக தேவன் சொன்னார், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானாய் இருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நான் அறிந்திருக்கிறேன், கடைசி நாட்களில் மரணமடைந்தவர்கள் எல்லாரும் ஒரு நாளிலே உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவிசுவாசமான வார்த்தையை நம்ம பேசுகிறாங்க. வேகமாய் இயேசு கிறிஸ்து ஊருக்குள் வந்தார். ஜனங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் அந்த மனிதன் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போங்கள். கர்த்தராகிய தேவனை கூட்டிட்டு போறாங்க. அந்த மேலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்லை புரட்டுங்கள். கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த மார்த்தாள் சொல்லுகின்றார், ஆண்டவரை, கல்லை புரட்டினால் பிரேதத்தினுடைய நாற்றம் வந்துவிடுமே என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றாள். ஆண்டவராகிய தேவன் கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லி லாசருவை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், லாசருவே, வெளியே வா. கொஞ்சம் யோசிங்க. ஒருவேளை இந்த வார்த்தையின்படி லாசரு எழுந்து வராதிருக்கிறது உண்டானால் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பேசியிருப்பாங்க? என்ன ஒரு வார்த்தையை பற்றி சொல்லியிருப்பாங்க? இவன் கள்ள போதகம் சொல்லக்கூடியவன், இவன் தான் தன்னை மேசியா என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய தேவனுடைய சுரூபத்தை மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கக்கூடியவன் என்கிறதை பற்றி ஏமாற்று வித்தை சொல்லக்கூடிய ஒரு மனிதன் என்கிறதை பற்றி எல்லா மக்களும் பேசியிருப்பாங்களே. ஒருவேளை இந்த காரியம் நிகழ்த்தப்படாது இருக்கிறது உண்டானால் என்ன நடந்திருக்கும்? இயேசு எங்கே எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய யூதர்களை பார்க்கல, பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கல, பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய ஜனங்களை குற்றப்படுத்துவார்களா இல்லையா, ஏளனப்படுத்துவார்களா இல்லையா, ஒருவேளை இந்த ஒரு காரியம் நிகழ்த்தப்படாது இருக்கிறது உண்டானால் அடுத்தது என்ன விஷயம் நிகழ்த்த ஆரம்பித்து விடும் என்கிறதை பற்றி இயேசு கிறிஸ்து எவ்வளவேனும் யோசியாமல் தைரியமாய் லாசருவை வெளியே வா என்று அழைத்ததற்கு காரணம், தன் பிதாவாகிய தேவனுடைய வல்லமையை இயேசு பூரணமாய் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்தார். அவருக்கு தெரியும் அவருடைய வல்லமை. பிதாவாகிய தேவனுடைய வல்லமை மரித்தோரை உயிரோடு எழுப்பும் வல்லமை. பிதாவாகிய தேவனுடைய வல்லமை இயேசு பூரணமாய் அந்த வல்லமையை அறிய ஆரம்பித்ததினாலே தைரியமாய் எந்த சந்தேகமும் இல்லாமல் சொல்ல துவங்க ஆரம்பித்தார். சில இடங்களில் ஊழியங்களுக்குள்ளாக கடந்து போகக்கூடிய நேரத்தில்
ஆரம்ப நாட்களில் என்னோடு கூட சில சகோதரர்கள் வருவாங்க. சகோதரர்கள் ஊழியத்திற்காக வரக்கூடிய நேரத்தில் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஊழியத்திற்கு நீங்கள் எங்களை வந்து நீங்கள் வந்து அழைத்து கொண்டு போகிறீங்க, சில ஜெபங்களுக்காக எங்களை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அதாவது மக்களுடைய வியாதிகளுக்காக, மக்களுடைய பலவீனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய சில காரியங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு வந்து டீச் பண்ணணும், எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லித்தரணும்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி சில கிராமங்களுக்கு நான் அழைத்து கொண்டு போகிறது வழக்கம். ஒரு முறை ஒரு சகோதரனை பார்த்து நான் சொன்னேன், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு தலையில் சின்ன, அதாவது இந்த குஷ்டரோகம் தோன்றி இருக்கக்கூடிய அந்த புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த சகோதரனை பார்த்து நான் அவரை பார்த்து சொன்னேன், இந்த மனிதனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவருடைய வியாதிக்காக ஜெபிக்கும்படி வந்திருக்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை குஷ்டரோகத்திற்காக ஜெபிக்கிறதெல்லாம் உங்களை மாதிரி பெரிய ஊழியக்காரங்க தான் ஜெபிக்கணும். 2 காரியம் இதிலே உண்டு. ஒன்று, இந்த வியாதி ஒருவேளை தொற்றக்கூடிய வகையாக இருக்கிறது உண்டானால் நீங்கள் போய் தலையில் கை வச்சா அது உங்கள் கையோடு கூட போயிடும், என் கையில் வந்து அது வந்து பற்றிக்கொள்ள முடியாது. 2வது காரியம், ஒருவேளை இந்த வியாதி சுகமாக்கப்படவில்லை என்று சொன்னால் மகா பெரிய கஷ்டம் உருவாக்கப்பட ஆரம்பிச்சிடும். பெரிய ஊழியக்காரர்கள் தான் அந்த மாதிரி செய்யணும். அப்போ நீங்கள் எதுக்காக போய் ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்தால், ஒரு காய்ச்சல் வந்தால், ஏன்னா இன்னைக்கு இல்லாட்டில் ஒரு 2 நாள் கழித்து அந்த தலைவலி காய்ச்சல் சரியாக போயிடும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உன்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய நம்பிக்கையும் மட்டுப்படுத்தப்பட்டு போகிறதற்கு காரணம் தேவனுடைய வல்லமையை நீயும் நானும் பூரணமாக என்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியலை, புரிஞ்சுக்கிறல. நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு காரியத்தை பற்றியதான் அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஆகவே தான் பொல்லாத சாத்தானை கண்டு நீங்களும் நானும் நடுக்கம் கொள்கிறோம். பிசாசின் ஆதிக்கங்களை கண்டு பயமடைகிறதுக்கு காரணம் என்ன? வரக்கூடிய கொள்ளக்கூடிய கொடிய நோய்களை கண்டு நீங்களும் நானும் அச்சப்படுகிறதற்கு காரணம் என்ன? சாது சுந்தர் சிங்கை பற்றி ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நேபாள் பகுதியிலே ஊழியத்திற்காக தீபத் பகுதியை நோக்கி கடந்து போகின்றார் சாது சுந்தர் சிங் ஐயா. போகக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பனி அடர்ந்த மலை அந்த பிரதேசம், அதில் அவர் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல ஒரு குகை, இருட்டி போகக்கூடிய நேரம். குகையில் பார்த்தீங்கன்னா குகை வாசல் முழுவதும் பனி அடர்ந்து மூடி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை. அவர் உள்ளே போகக்கூடிய நேரத்தில் உள்ளே போயிட்டார். பார்த்தா பனினால் அவருடைய உடலெல்லாம் அப்படி நடுங்க துவங்க ஆரம்பித்தது. பனி பயங்கரமாய் கொட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரதேசம். அவருக்கு மூடுகிறதற்கு எந்த விதமான பிளாங்கெட்டு கூட கிடையாது. ஐயோ ஆண்டவரே, ரொம்ப குளிர் பயங்கரமாக இருக்கிறதே, நான் எப்படி இந்த குளிருக்குரிய காரியங்களை தாங்க முடியும்? கர்த்தராகிய தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார். எப்படியாகிலும் ஆண்டவரே, இந்த குளிரை நான் தாங்கக்கூடிய பலத்தை எனக்கு தர வேண்டும். நேரம் ஆக ஆக குளிரினுடைய விகிதம் அதிகப்படுத்தப்பட ஆரம்பித்தது. வேற வழி இல்லாமல் தன்னுடைய கையையும் காலையும் இறுக வைத்துக்கொண்டு அப்படியே சுருண்டு உருண்டு படுக்க ஆரம்பித்தார் சாது. கொஞ்ச நேரம் ஆக்கப்படக்கூடிய நேரத்தில் ஒரு 12 மணி இருக்கும்னு நினச்சி வச்சுக்கோங்களேன், ஒரு 11 மணி இருக்கும், ரொம்ப இரவாயிருச்சு. திடீர்னு சொல்லி அவர் மேல் ஒரு நல்ல ஒரு கம்பளி போர்வை போர்த்தினதை போல நல்ல ஒரு ஹீட். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. கையை காலை மூடி இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய கை கால்களை விரித்து நல்ல முறையில் படுத்து உறங்க ஆரம்பித்தார். நல்லா படுத்து தூங்கிட்டார். ஐயோ ஆண்டவராக தேவனை நோக்கி நான் ஜெபம் பண்ணினேன், நல்ல ஒரு போர்வையை கர்த்தராகிய தேவன் என் மேல் போர்த்தி வைத்து எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்தாரே என்று சொல்லி அவர் மெய்யாகவே நல்ல ஒரு உறக்கத்தின் ஊடாக கடந்து போகிறார். விடிகாலை எழுந்து ஜெபிக்கிறது அவருடைய வழக்கம். காலையில் எழுந்து பார்த்த பொழுது அவருடைய கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. ஒரு பெரிய ஒரு போர்வைக்கு பதிலாக பெரிய ஒரு வரிப்புலி ஒன்று அவரை கட்டி பிடித்து படுத்திருந்தது. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த சக்தியை, இந்த வல்லமையை தருகிறது யார்? இப்படிப்பட்ட பலம் வாய்ந்த காரியங்களை நீயும் நானும் மேற்கொள்ள செய்கிறது எது? கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை தானே. அந்த வல்லமைக்கு முன்பதாக இந்த பொல்லாத பிசாசின் வல்லமை எம்மாத்திரம்? இந்த பொல்லாத பிசாசின் வல்லமைகளை நீங்களும் நானும் மிகைப்படுத்த சாத்தான் தன்னுடைய வலிமைகளை அதிகப்படுத்த ஆரம்பிக்கின்றான். கர்த்தர் சொல்லுகின்றார், கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக சாத்தானின் வல்லமைகள் ஒன்றுமே இல்லை. இதை நீயும் நானும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உன் கண்களுக்கும் என் கண்களுக்கும் முன்பதாய் கர்த்தருடைய வல்லமையை பற்றிதான தெளிவான தரிசனம் உனக்கு இருக்கணும். இந்த தரிசிக்கக்கூடிய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக எதுவும் ஒன்றுமே நிற்கிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தர் பூமியை எந்த ஆதாரமும் இல்லாமல் தன்னுடைய வல்லமையினால் அந்தரத்திலே தொங்கவிட்டிருக்கிறார். எந்த அதிகாரத்தை ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்தக்கூடிய கர்த்தர் எந்த கிரகங்களும் ஒன்றோடு கூட ஒன்று மோதாதிருக்கக்கூடிய அளவிற்கு
அதனதின் பாதையிலே நேர்த்தியாய் ஓடக்கூடிய அளவிற்கு செய்தது கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை இல்லையா? இந்த வல்லமைகளை நீயும் நானும் புரியாது இருக்கிறனால தான் பிசாசை கண்டு நீங்களும் நானும் நடுங்க ஆரம்பிக்கின்றோம். கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைகளையும் கர்த்தராகிய தேவனுடைய சத்துவத்தையும் அவர் என்னோடு கூட இருந்து இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற உணர்வு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி சாத்தான் இருக்கக்கூடிய இடம் எங்கே? ஒரே ஓட்டமா விலகி ஓடிய போயிடுவான். அவன் இருக்கக்கூடிய இடமாக நரக அந்த தீக்குள்ளாக மெய்யாகவே கடந்து போய் தீர வேண்டியது அவசியம். என்றால் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளையும் அவருடைய பரிசுத்தமுள்ள சத்துவத்தையும் தொட பொல்லாத பிசாசுக்கு அதிகாரம் இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் இப்படிப்பட்ட கர்த்தருடைய வல்லமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் கண்ணும் என் கண்ணும் தெளிவானதாய் காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். கண்கள் தெளிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையினால் தான் சாத்தானுடைய பலவீனத்தை புரிந்து கொள்ள உன்னால் முடியும். சாத்தானுடைய சத்துவங்களில் எல்லா விதமான குறைவுகளை உன்னாலும் என்னாலும் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தராகிய தேவனுடைய ஓங்கி வளர்ந்த வல்லமையான மகாபெரிய வல்லமையினுடைய காரியங்களை உன்னாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும். சாத்தானாகிய அந்த கோலியாத்தை தகர்க்க தாவீது என்கிற மனிதன் கடந்து போன பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய பலம் தன்னோடு கூட இருக்கிறதுனாலே தாவீது தைரியமாய் கோலியாத்திற்கு விரோதமாய் கடந்து போக துவங்கினான். அவன் சொன்னான், உன்னோடு கூட இருக்கிறது மாம்ச பலம், ஆனால் என்னோடு கூட இருக்கிறது ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய பலம். எப்படி சொல்றாரு பாருங்க, ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய பலத்திற்கு முன்பதாக மாம்ச பலம் எம்மாத்திரம். தாவீது இந்த ஒரு விளக்கத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்ததினாலே எளிதாய் கோலியாத்தை உடைத்து வீழ்த்த அவரால் முடிந்தது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னாலும் என்னாலும் சாத்தானை ஜெயிக்க முடியும். அதற்கு தேவை கர்த்தருடைய பூரணமான வல்லமையை காணும் கண்கள் உள்ளவனாய் நீயும் நானும் மாற்றப்பட வேண்டும். கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக தரிசிக்கும் கண்கள் உள்ளவனாய் நீயும் நானும் காண்பிக்கப்படுகிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய சகல விஷயங்களை தடையில்லாமல் நீ புரிந்து கொள்ளவும், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் எல்லா விதமான விஷயமான காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்கும் வீரனாய் எழும்பி பிரகாசிக்கவும் உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கர்த்தராகிய தேவனுடைய இந்த தரிசிக்கும் கண்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் சம்பவிக்கக்கூடிய காரியங்களை நாம் மெய்யாகவே பார்க்கவும், அவரை போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றப்படவும், தேவனாகிய கர்த்தருடைய வல்லமைகளை பூரணமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து உணரவும், ஆண்டவராகிய தேவன் செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும் தக்கதான பூரண நிலைகளை அடைய உன்னாலும் என்னாலும் ஆகும். கடைசி கால யுத்த வீரனுக்கு தேவை தரிசிக்கும் கண்கள். தகுதியுடைய இந்த கண்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கிறது உண்டானால் கர்த்தர் நிச்சயம் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இப்படிப்பட்ட தரிசிக்கும் கண்களை உங்களுக்கும் எனக்கும் தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, தரிசிக்கும் கண்கள் உள்ளவனாய் தகுதியை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களுக்கு சொல்லி தந்தேன். இந்த தரிசிக்கும் கண்களினால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே சம்பவிக்கும் ஒவ்வொரு விஷயங்களை புரிந்து கொள்ளவும், அவரை போல மாற்றப்படவும், அவருடைய பரிசுத்தமுள்ள வல்லமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும், கர்த்தராகிய தேவனுடைய சகலவிதமான சித்தங்களை அவர் செய்யக்கூடிய காரியங்களை அறியக்கூடிய உணர்வை நாங்கள் அடைந்து கொள்ளவும் தக்கதான புதிய சத்துவங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை உம்முடைய வசனங்களின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். கர்த்தாவே, இத்தனை நாட்கள் தடவி திரியக்கூடிய ஒரு மக்களாக, தடவி திரியக்கூடிய பலவீனமான ஒரு மக்களாக, கண் சொருகி போல ஒரு மக்களாக, ஆண்டவராகிய தேவத்துவமான காரியங்களை உணர முடியாத பலவீனப்படுத்தப்பட்ட மக்களாக வாழ்ந்த காலங்கள் போதும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்ட யாராயிருந்தாலும் அவர்களுடைய கண்கள் இயேசுவின் நாமத்தினால் இன்று முதல் தரிசிக்கும் கண்களாய் திறக்கப்படுவதாக. அவர்கள் கண்களினால் கர்த்தராகிய தேவனை அறியும் அறிவினால் அவர்கள் நிரப்பப்படுவார்களாக. தேவனுடைய பலத்த சத்துவத்திற்கு முன்பதாக சாத்தானுடைய வல்லமை எம்மாத்திரம் என்கிறதை புரிந்து கொள்ளும் ஞானேந்திரியம் உள்ள கண்கள் அவர்கள் வாழ்க்கையிலே இன்று முதல் திறக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன்.
திறக்கப்பட்ட கண்கள் உள்ளவனுக்கு முன்பதாக பிசாசின் சத்துவங்கள் ஒருபோதும் நிற்க முடியாமல் முறிந்து கர்த்தாவை ஓடி போய்விடும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே இந்த தரிசிக்கும் கண்களுக்காய் ஒவ்வொருவரும் நாங்கள் வேண்டி விரும்பி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தின்படியே யார் யார் தங்கள் மனதை திறந்து உம்மை நோக்கி இப்படிப்பட்ட அனுபவத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, இப்படிப்பட்ட தகுதியை அடையும்படி ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே இன்று முதல் ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தராகிய தேவன் நீர் அவர்களுக்கு தந்து ஆசீர்வதித்து கனப்படுத்தி மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். குருட்டாட்டம் பிடிக்க பண்ணக்கூடிய கண்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. காணும் கண்களாய், தரிசிக்கும் கண்களாய் ஒவ்வொருடைய கண்களையும் கர்த்தர் நீர் உருவாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம். எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தரிசிக்கும் கண்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். கர்த்தருடைய வல்லமை என்னதென்கிறதை புரிந்து கொள்ளவும், ஆண்டவருடைய சித்தம் என்னதென்கிறதை அறிந்து கொள்ளவும், எதிராளியினுடைய தன்மைகளை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளவும், இனி வரப்போகின்ற காலங்களை அறிந்து கொள்ளவும் தக்கதாக இந்த கண்கள் உங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே திறக்கப்படுகிறது உண்டானால் சாத்தான் உங்களையும் என்னையும் கண்டு நடுக்கம் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். கேட்கும் தேவனுடைய பிள்ளையே, இந்த கண்களுக்காய் கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபிக்கிறது உண்டானால் உலகத்தை கலக்கும் மனிதனாக நீயும் நானும் மாற்றப்பட முடியும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.